ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டி நகர் தனிகாச்சலம் ரோட்டில் இருக்க நம்ம தேர் பிரியாணி தான் வந்திருக்கோம். ஸோ இவங்கள்ட்ட ரொம்ப நாளாக ட்ரை பண்ணணும் ரொம்ப ஆசை. ஆல்ரெடி நிறைய டைம் சாப்பிட்ருக்கேன். பட் ஆனால் இவங்கள்ட்ட வந்து நான் வீடியோ எடுக்கல. இன்னைக்கு தான் அந்த டைம் கிடச்சிது. ஸோ இன்னைக்கு ஒரு vlog எடுத்துகிட்டு வாங்க வீடியோ நல்லா இருக்குங்களா? டேஸ்ட் நல்லா இருக்குங்களாண்ணா? என்னென்ன வாங்குனீங்க? சிக்கன் பிரியாணி வாங்கியிருக்கீங்களா? ஓகே, டேஸ்ட்லாம் எப்படி? நல்லா இருக்கு. இல்லையே ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறீங்களா? ஆல்ரெடி சாப்பிட்ருக்கீங்களா? நேற்று ஓகே ஓகே ஓகே, நல்லா இருக்கு. ஆனால் உங்களுக்கு நான் எப்படிண்ணா இருக்கு? நீங்கள் இன்னைக்கு தான் வந்தேன். யூடியூப்பில் பார்த்துருக்கீங்க. இங்கே தெரியல, கிட்ட வந்தோடனே தான் தெரியுது. ஓகே, நீங்கள் வேலை பார்க்குற இடம் பக்கத்துலேயே இருக்கும். சரி, ஓகே ஓகேண்ணா. நீங்கள் எங்கேருந்துண்ணா வரீங்க? அசோக் நகர்லேருந்து. ஓகே, ரொம்ப நன்றிண்ணா. நல்லா சாப்பிடுங்க. ஓகே, நீங்கள் ஆகாஷ் ரெட் ஹில்ஸில் வந்துருக்கீங்க. நீங்கள் எவ்வளோ நாளாக சாப்பிட்றீங்க தேர் பிரியாணியில்? இதுதான் ப்ரோ ஃபர்ஸ்ட் டைம். சரி, ரொம்ப தூரம். அவன் டி நகர் ஃப்ரெண்டு ஒருத்தன். ஓகே, அவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னதால ஃபர்ஸ்ட் டைம் அங்கே ரெட் ஹில்ஸ்லேருந்து இங்கே வந்துருக்கோம். அப்படிங்களா? இப்போ சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சா? இப்போ என்ன ட்ரை பண்ணீங்க? சிக்கன் காம்போ, மட்டன் காம்போ ரெண்டுமே வாங்கியிருந்தோம். ஓகே, சிக்கன் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஓகே, காம்போலாம் அப்போ எல்லாமே ப்ரைஸ் எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். எல்லாமே சூப்பராக இருக்குது. டேஸ்ட் எல்லாம். நீங்கள் என்ன ட்ரை பண்ணீங்க? நான் வந்து இவர் தான் சண்முகன். என்ன ட்ரை பண்ணீங்க? ஆக்சுவலாக சிக்கன் காம்போ வந்து சிக்கன் 65ஓட ட்ரை பண்ணோம். ஓகே, அதான் 2 வெரைட்டி இருக்கு இல்லையா? என்னென்ன வெரைட்டி சொல்கிறீங்களா கொஞ்சம்? அதில் வந்து காம்போல 65 ஓகே, அதே மாதிரி சிக்கனில் அதே சிக்கனில் தொக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுவுமே டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. இந்த பிரியாணி கடைப்பா எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்டிங் 40 ரூபா ப்ரைஸ். அதுலேருந்து ஆரம்பிச்சு இன்னையிலேருந்து கிட்டத்தட்ட 150 ரூபா 140 ரூபா அந்த ரேஞ்சு கூடிக்கிட்டு தான் இருக்குது. அவர்கிட்ட கூட்டம் கூடுமே தவிர இன்க்ரீஸ் ஆகுமே தவிர குறைஞ்சதே கிடையாது. இவங்க சாப்பிட்டது ஸ்டார்டிங்கில் 1 வாங்கிட்டு போகிறது 7, 8, 10 அப்படின்னு ஃபேமிலிக்கே வாங்கிட்டு போவாங்க. ஆல்ரெடி பில் வாங்கியாச்சு. சிக்கன் காம்போ தான் வாங்கியிருக்கேன். 140 ருபீஸு. போய் பார்த்துடலாமா? வாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அவங்களுக்கு தேர் பிரியாணிகிட்டேருந்து நம்ம ஒரு பிரியாணி வாங்கிட்டோம். அவங்கள்ட்ட வந்து 2 வகையான பிரியாணி இருக்குது. ஒன்று மட்டன் பிரியாணி, இன்னொன்று சிக்கன் பிரியாணி. அதிலே தொக்கு காம்போ இருக்குது, 65 காம்போ இருக்குது. ரெண்டுலேயுமே இப்போ நம்ம அவங்கள்ட்ட வாங்கியிருக்கிறது பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி காம்போ தான் வாங்கியிருக்கோம். சிக்கன் பிரியாணி 110 ருபீஸு, மட்டன் பிரியாணி 190 ருபீஸ் வருது. காம்போவோட சேர்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா 30 ருபீஸ் வரும். இவங்களுக்கு நம்ம தொக்கோட வாங்கியிருக்கிறதுனால 140 ருபீஸ் பிரியாணி. இது நான் இன்றைக்கி சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன். இது நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ க்ரௌடி எவ்வளோ சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்ட்டு. இதை 1 ஹவரில் இது காலி ஆகும்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி நான் 2-3 டைம் வந்திருக்கேன். காலி ஆனதுக்கப்புறமும் வந்திருக்கேன். அது உண்மை தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிரியாணியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அவரோட ரைஸ் பார்த்தீங்கன்னாலே தெரியும், உதிரியாக தான் இருக்குது. ஒட்டில் கொலன்னு குழஞ்சி போகிறது அந்த இதெல்லாம் இல்லை. பிரியாணியோட மசாலாவும் அந்த ரைஸோடு கலந்துருக்கு. இன்றைக்கி கலந்துருக்கு. அந்த ரைஸ்லேயே அந்த மசாலா காரம் எல்லாம் தெரியுது. சில இதில் வந்து ரைஸ் தனியாக மசாலா தனியாக இருக்கும். இது எல்லாமே மிக்சடாக இருக்குது. அவ்வளோ காரம் கிடையாது, நார்மல் காரம் மீடியமாக எல்லாம் சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது. அவங்க சிக்கன் பீஸுமே நல்லா வெந்திருக்குங்க. சிக்கன் பீஸ் வேகாமல் எந்த பீஸுமே இல்லை. எல்லாமே அவங்க அடியிலேருந்து எடுத்தாலும் சரி மேலேருந்து எடுத்தாலும் சரி ஒரே பதமாக இருக்குது. அது என்ன சீக்ரெட்னு தெரில. அதுவும் இல்லாமல் ப்ரெட் அல்வாவும் இருக்குது. அதுவும் நான் சாப்பிட்டு காமிச்சிருக்கேன். நல்லா இருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ அவங்களோட சிக்கன் தொக்கு பண்ணலாம். 2 வெரைட்டி இருக்குது. அதுலேயுமே 65 இருக்குது. நான் வாங்கினது வந்து தொக்கு வாங்கினேன். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிளகு போட்டு சூப்பராக இருக்குங்க. அதனாலே நான் வாங்கினேன். இங்கே பாருங்கள் அதோட மசாலா. பச்சை மிளகா அரைச்சி போட்டிருக்காங்க. பச்சை மிளகா அரைச்சி போட்டிருக்காங்களா முழுசாக போட்டிருக்காங்கன்னு தெரியல. ஆனால் பச்சை மிளகா எனக்கு இது சிக்கல. அந்த பச்சை மிளகா ஃப்ளேவர் தெரியுது. மிளகும் போட்டிருக்காங்க. அந்த ஒரு இது டேஸ்ட்டு தெரியுதுங்க, நல்லா தெரியுது. நார்மலாக சிக்கன் அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. தொக்குலையுமே சரி 65ல் அவங்க 3 பீஸ் வைக்கிறாங்க. தொக்கில் வந்து ஒரு 100 கிராம் வர அளவுக்கு வைக்கிறாங்க. அப்புறம் பிரியாணியில் 2 பீஸ் சிக்கன் பீஸ் வைக்கிறாங்க. இந்த கடையை பற்றி சொல்லணும்னா கிட்டத்தட்ட கொரோனா டைமில் ஸ்டார்ட் பண்ண இந்த கடை.
ஆல்ரெடி உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். புதுசாக பார்க்குறவங்களுக்கு இந்த தேர் பிரியாணி பற்றி தெரியணும் இல்லையா? கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி 4-5 ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து தான் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நானே யூடியூப் பார்த்து தான் இங்கே வந்திருக்கேன். வந்து தான் நிறைய டைமும் சாப்பிட்ருக்கேன். இப்போ உங்களுக்கு நான் அதை ரிவ்யூவாக எடுத்து சொல்கிறேன். கொரோனா டைமில் 3-4 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு கடை தான் இன்றைக்கி பெரிய லெவலில் வந்துருக்கு. நல்ல ஒரு சந்தோஷம் தான். கிட்டத்தட்ட இவங்கள்ட்ட வந்து நான் 8 டைம் வந்து சாப்பிட்ருக்கேன். அந்த 8 டைமில் வந்து 2 டைம் வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக போயிருக்கேன். மிக்சடாக தான் இருந்துச்சு ரிவ்யூவும் சரி. நானும் வந்து 8 தடவை சாப்பிட்டதில் 6 தடவை சூப்பராக இருந்துச்சுங்க. 2 தடவை மட்டும் அது டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக காலி ஆகிற டைமில் வந்து நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, அப்போ வந்து அந்த உப்புலாம் அடியில் இறங்கிரும். அந்த உப்பு இறங்கினப்போ நம்ம வந்து சாப்பிட்டோம்னா உப்பு ரொம்ப ஓவராக இருக்கும் இந்த தொக்கில். ஸோ அப்போ வந்து நான் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் போயிருக்கேன். இப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கு. டி நகர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த தேர் பிரியாணி ட்ரை பண்ணுங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருந்தாலும் சொல்லுங்கள். அவங்கள சொன்னால் கண்டிப்பாக திருப்பிப்பாங்க. ஒவ்வொரு வீடியோக்குமே அவங்க வந்து கமெண்ட்ஸை பார்க்குறாங்க, பார்த்துட்டு அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுறாங்க. ஓகே, இந்த பிரியாணி வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். யாராச்சும் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இந்தமாதிரி டெய்லி வீடியோ வரும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ கரெக்டாக 1 o'clock வராங்கங்க. 12:45க்கு வராங்க. இப்போ டைம் நீங்கள் பாருங்கள், 2 o'clock. அதாவது 1:55. கிட்டத்தட்ட 1 hourலேயே காலி ஆயிடுது. நீங்கள் வந்துடுங்க. பில் போட தான் கொஞ்சம் டைம் ஆகும். நம்ம அவங்க ப்ரொவைட் பண்ணுறதெல்லாம் நல்லா பண்ணி கொடுத்துட்றாங்க. டக்கு டக்குன்னு நீங்கள் முன்கூட்டியே வந்தால் கொஞ்சம் நல்லது.